வணக்கம் மக்களே. ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு எச்சரிக்கை தகவல் தான் வெளியாயிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணலைன்னா உங்களோட ரேஷன் கார்டு ரத்து கூட செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அறிவிப்புகள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கார்டில் எதுவும் வாங்காமல் நீண்ட காலமாக வைத்திருந்தால் அந்த ரேஷன் கார்டை அரசு ரத்து செய்துவிடும். ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்துள்ளது. நாட்டு மக்களின் நலனுக்காக ரேஷன் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இதற்கான விதிமுறைகளும் உள்ளன. ஆனால் ரேஷன் கார்டுகள் மாநில அரசுகளால் வழங்கப்படுவதால் அந்தந்த மாநிலங்களில் ரேஷன் திட்டத்தில் விதிமுறைகள் வெவ்வேறாக இருக்கும். ஏழை மக்களுக்கு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இந்திய அரசு மிக குறைந்த விலையில் இலவச ரேஷன் பொருட்களை வழங்கி வருகிறது. இந்த உதவிகளை பெற ரேஷன் கார்டு வைத்திருப்பது அவசியம். ரேஷன் கார்டு இல்லாமல் எந்த பலனும் கிடைக்காது. ரேஷன் கார்டு பெறுவதற்கு இந்திய அரசு சில தகுதி அளவுகோல்களை நிர்ணயித்துள்ளது. அந்த தகுதி அளவுகோல்களை பூர்த்தி செய்பவர்கள் மட்டுமே ரேஷன் கார்டை பெற முடியும். ரேஷன் கார்டு வாங்குவதற்கு மாநில உணவு வழங்கல் துறையின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தை பார்வையிட்டு ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். நேரடியாக சென்று விண்ணப்பிக்கும் வசதியும் உள்ளது. எப்படி விண்ணப்பித்தாலும் நீங்கள் அடையாள சான்றுடன் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு ரேஷன் கார்டு வழங்கப்படும். இந்தியாவில் ரேஷன் கார்டுகள் வைத்திருக்கும் பலர் உள்ளனர். ஆனால் ஒரு சிறிய தவறு காரணமாக அவர்களின் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்பட வாய்ப்புள்ளது. நீங்களும் அதே தவறை செய்தால் உங்களுடைய ரேஷன் கார்டும் ரத்து செய்யப்படலாம். ரேஷன் கார்டு விதிகளின்படி செயலற்ற ரேஷன் கார்டுகள் நீக்கப்படும். அதாவது நீண்ட காலமாக ரேஷன் கார்டுகளில் ரேஷன் வாங்காமல் இருப்பவர்களின் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படும். அத்தகைய நபர்களின் ரேஷன் கார்டுகள் செயலற்றதாக கருதப்படுகின்றன. நீங்கள் நீண்ட காலமாக உங்கள் ரேஷன் கார்டில் ரேஷன் வாங்காமல் இருந்தால் கவனமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து ரேஷன் வாங்க வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் ரேஷன் கார்டும் ரத்து செய்யப்படலாம். அவ்வாறு ரத்து செய்யப்பட்டால் நீங்கள் மீண்டும் ரேஷன் கார்டு வாங்க மீண்டும் ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். அது சிரமமாக இருக்கக்கூடும். எனவே ரேஷன் கார்டை சரியான முறையில் பயன்படுத்துவது நல்லது. ஒருவேளை உங்களுக்கு ரேஷன் கார்டு தேவையில்லை என்றால் அதை நீங்கள் அரசிடமே ஒப்படைத்து விடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டை அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்களை மலிவு விலையிலும் அரிசி கோதுமை இந்த பொருட்கள் எல்லாம் இலவசமாகவும் தரக்கூடிய அரசோட ஒரு திட்டத்துக்காக ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுது. ஸோ இந்த ரேஷன் கார்டு மூலமாக வரக்கூடிய பொருட்களை நீங்கள் வாங்காமல், அதாவது ரொம்ப காலமாக வாங்காமல் விட்டுட்டிங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு ரேஷன் கார்டு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அரசுக்கிட்டேயே அந்த ரேஷன் கார்டை ஒப்படைத்து விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ரேஷன் அட்டைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாதம் பார்த்தீங்கன்னா உங்களோட அத்தியாவசிய பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்வது அவசியமும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை பல மாதங்களாக நீங்கள் ரேஷன் பொருட்கள் எதுவும் வாங்கலைன்னா ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.